ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பொது தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸில் கேட்ட தமிழ் தகுதி தேர்வுகள், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேருந்து 50 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 32 டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனல் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் தகுதி தேர்வுகள்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை டேரெக்டாக நீங்கள் டெஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். 50 வினாக்களா, சரிங்களா? நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து போயிட்டுருக்கு. ஜிஎஸ்சில் எல்லா டாப்பிக்குமே, சரிங்களா? ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தமிழ் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்மே வந்து அட் அ டைமில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே வரணும். தமிழ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஜிஎஸ் வந்து இந்த டைம் டஃப்பாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எல்லா டாப்பிக்கும் வந்து கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ இல்லை உங்களுக்கு ஒன்லைனர் கொஷின்ஸு, பாக்ஸ் கொஷின் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 400 ருபீஸில் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே சேர்த்து தமிழ் ஜிஎஸ் ஃபுல் சிலபஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸு, ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்தியே நம்ம 400 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ என்னென்ன நோட்ஸ் உங்களுக்கு வேணும், என்ன வேணும்னு உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வேணும்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழின்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்களை மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியவனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேச்சு மொழி, எழுத்து மொழி நம்ம பார்க்குறோம்ல, நம்ம கொஷின்ஸ் நம்ம சிலபஸில் இருக்கிறப்பா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வாயினால் பேசப்படும் பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை, சரிங்களா? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ கொஷின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். மொழியின் முதல் நிலை என்னப்பா? மொழியின் முதல் நிலை வந்து எது? பேசுவதும் கேட்பதும். ஆப்ஷன் டி, பேசுவதும் கேட்பதும், சரியா? ரெண்டாவது கேள்வி, மொழியின் உயிர் நாடி எதுப்பா? மொழியின் உயிர் நாடி என்பது பேச்சு மொழி. ஆப்ஷன் ஏ, பேச்சு மொழி. மூணாவது கேள்வி வந்து பாருங்கள். பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும்? பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும் அப்படின்னா உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும், சரியா? அடுத்து நான்காவது கேள்வி வந்து பாருங்கள். பேச்சு மொழியின் நோக்கம் என்பது கேட்பது, எழுதுவது, செயல் வெளிப்பாடு, கருத்து வெளிப்பாடு. பேச்சு மொழியின் நோக்கம் என்பது கருத்து வெளிப்பாடு. ஆப்ஷன் டி, கருத்து வெளிப்பாடு. ஐந்தாவது கேள்வி, பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளுள் ஒன்று. பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளுள் ஒன்று என்ன? ஆன்சர் உடல் மொழி. ஆப்ஷன் சி, உடல் மொழி, சரியா? ஸோ நம்ம அந்த ஒரு 2 நிமிஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பேராக படித்தோம் அப்படின்னா ஈஸியாக 5 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்து ஆறாவது கேள்வி, ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. சொல்லுங்கள், இதில் சரியானது எது? காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளது. தவறு. காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளனர் அப்படின்னு வருமா? கரெக்டு. அடுத்து உள்ளது அப்படின்னு இருக்குது, தவறு. உள்ளனர் அப்படின்னு இதுவும் தவறு, சரிங்களா? புரியுதா? கடைசி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிழை இருக்குது, உள்ளன அப்படி தான் வரும், சரிங்களா? இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி, சரிங்களா? ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள். ஒருமையை குறிக்கும் தொடர் எது? ஒருமையை குறிக்கும் தொடர் எதுப்பா? நான் வந்தோம், நாம் வந்தேன், நான் வந்தேன், நாம் வருகிறோம். ஒருமை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ எது வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா, நான் வந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒருமையில். அடுத்து எட்டாவது கேள்வி வந்து பாருங்கள். அக்ரிணை பலவின் பால் விகுதிகள் என்னப்பா? அக்ரிணை பலவின் பால் விகுதிகள் என்னென்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆ, பை, கல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிணையில் வர பலவின் பால் விகுதிகள். ஒன்பதாவது கேள்வி வந்து பாருங்கள். பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை எது? சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்கப்பா. பொருந்தாத இணை எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைனா என்னப்பா? நிறைனா என்ன? மேன்மை. நிறைனா என்ன? மேன்மை, சரிதான். பொறைனா என்ன? தாங்குதல், பொறுமை. ஸோ அதெல்லாமே வரும். பொறுமை, சரிதான். மதம்னா என்னப்பா?
மதம் அப்படின்னா அதோட பொருள் வந்து கொள்கை. இதுவும் சரிதான். சரிங்களா? அடுத்தது மையல். மையல் அப்படின்னா நட்பு அப்படிங்கிறாங்க. மையல்னா என்னப்பா? நட்பு வராது. ஸோ என்ன வரும்? மயக்கம். மயக்கம் வரும். நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். 10வது. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா? கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா? இப்பழமொழி உணர்த்தும் பொருள் எது? கங்கையில் மூழ்கினாலும் காக்கை வந்து அன்னம் ஆகுமா? ஆன்சர் ஆப்ஷன் பி. பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. ஸோ பழமொழி இருக்குது நம்ம சிலபஸில். சரிங்களா? ஒரு பழமொழி கொடுத்து அதோட பொருள் கேட்பாங்க. அதோட பொருள் என்ன? பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. 11வது கேள்வி வந்து பாருங்கள். பொருந்தும் வரிசையை தேர்ந்தெடு. கொண்டல்னா என்னப்பா? கொண்டல்னா கிழக்கு. கோடை. கோடை அப்படிங்கிறது வந்து என்ன? மேற்கு. வாடை. வாடைனா வடக்கு. தென்றல் அப்படின்னா தெற்கு. ஸோ வாக்கு வா, தேக்கு தே, இது தெரியும் நம்மளுக்கு. சரியா? மற்ற ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. கொண்டல்னா கிழக்கு, கோடை அப்படின்னா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. ஆன்சர் 3, 1, 4, 2 ஆப்ஷன் பி. 3, 1, 4, 2. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த பொறுத்துக்கு. கரெக்டாக புக் பேக் கொஷினில். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். 12வது கேள்வி. சரியான எண்ணடை தேர்வு செய்க. 1 கூட்டல் தலைவன். 1 கூட்டல் தலைவன் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்கள். இதில் சரியானது எது? ஓர் தலைவன் வருமா? வராது. தவறு. ஒற்றை தலைவன் வராது. ஒரே தலைவன் இது வராது. ஒரு தலைவன். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஒரு தலைவன் தான் சொல்லுவோம். கரெக்டாக? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன? ஒரு கரெக்டுங்களா? ஸோ ஒரு தலைவன். 13வது கேள்வி. பிழையை திருத்துக. சொல்லுங்கப்பா. ஓர் குளம். ஓர் குளம்னு சொல்லுவோமா? உயிரெழுத்துக்கு முன்னாடி மட்டும்தான் ஓர் வரும். ஸோ இது வந்து தவறு. 1 குளம்னு வருமா? இதுவும் வராது. தவறு. ஒரு குளம். ஸோ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன? ஒரு வரணும். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு குளம் அப்படிங்கிறது சரி. 1 குளம் அப்படிங்கிறது வராது. கரெக்டாக? சரியானது எதுப்பா? ஒரு குளம். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 14வது கேள்வி. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற சரியான தொடரை கண்டறிக. காலக்கணிதம் கவிதையில் வர சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது தான் சரி. சரிங்களா? என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது வராது. இகழ்ந்தால் இறந்து விடாது என் மனம். என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால். ஸோ சரியான தொடர் எதுப்பா? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. 15வது கேள்வி. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. உன் திருக்குறள் நூலை தா. உன் திருக்குறள் நூலை தா என்பது எவ்வகை வாக்கியம்பா? உன் திருக்குறள் நூலைத்தான் அப்படின்னு நம்ம கேட்குறது வந்து கட்டளை வாக்கியம். ஸோ நம்ம கட்டளை போடுற மாதிரி இருக்க கட்டளை வாக்கியம். உன் திருக்குறள் நூலைத்தா அப்படின்னு சொல்கிறது கட்டளை வாக்கியம். 16வது கேள்வி. சரியான தொடரை கண்டறிக. ஸோ சரியான தொடர் எதுன்னு பாருங்கள், பார்க்கலாம். படித்து பாருங்கள். அழைத்து வாருங்கள் எனக்காக காத்திருக்கிறவரை கலையரங்கத்தில். தவறு. அடுத்தது எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் கலையரங்கத்தில். ஸோ இதுவும் தவறு தான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். சரியான தொடர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சரியாக இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள். எனக்காக காத்திருக்கிறவரை கலையரங்கத்தில் அழைத்து வாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதுவும் தவறு தான். சரிங்களா? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் வந்து சரியான தொடர். சரிங்களா? 17வது கேள்வி வந்து பாருங்கள். சொற்களின் கூட்டப்பெயர்கள் கேட்டிருக்காங்க. சொற்களின் கூட்டப்பெயர்கள். வாழை. வாழை வந்து கூட்டமாக இருந்தால் என்னப்பா சொல்லுவான்? வாழை தோப்பு, வாழை குவியல், வாழை தோட்டம், வாழை திரள். வாழையோட கூட்டப்பெயர் என்ன? வாழை தோட்டம். ஆப்ஷன் சி. வாழை தோட்டம் தான் சொல்லுவோம். தோப்பு சொல்ல மாட்டோம். சரிங்களா? வாழை தோட்டம் தான் வரும். 18வது கேள்வி. குளித்தல் என்பது. குளித்தல் என்பது என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. உடலை குளிர வைத்தல். ஆப்ஷன் பி. உடலை குளிர வைத்தல். 19வது கேள்வி. சரியான பொருளை அறிக. வாய்மை எனப்படுவது அன்பாக பேசுதல், தமிழில் பேசுதல், தீமை தராத சொற்களை பேசுதல், சத்தமாக பேசுதல். வாய்மை எனப்படுவது தீமை தராத சொற்களை பேசுதல். ஆப்ஷன் சி. தீமை தராத சொற்களை பேசுதல் தான் சரி.
அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கலைச்சொற்கள். கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா கலைச்சொற்களும் நம்ம படிக்கணும். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இயல் பேக் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. அப்படி படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் வந்து 6th 7th 8ன்னு சொல்லி தனித்தனியாக மென்ஷன் பண்ணியே நாங்கள் கொடுத்துருக்கோம் கலைச்சொற்கள். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சொல்லுங்கள், லேண்ட் ப்ரீஸ்னால் என்னப்பா? லேண்ட் ப்ரீஸ்னால் என்ன? லேண்டடே நமக்கு தெரியும், நிலம். கரெக்டாக, நிலக்காற்று. ஆப்ஷன் டி, நிலக்காற்று. 21வது கீழேருந்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எம்பளம். எம்பளம்னா அறிவாளர் அப்படிங்கிறாங்க. எம்பளம்னா என்னப்பா? எம்பளம்னா என்ன? சின்னம். அடுத்தது திசிஸ்னா ஆய்வேடு. கரெக்டு தான். டாக்குமெண்ட்னா என்னப்பா? நிலப்பகுதிங்கிறாங்க. டாக்குமெண்ட்னா என்ன? ஆவணம் தானே வரும். டாக்குமெண்ட்னா என்ன? ஆவணம். சரிங்களா? கான்சுலேட் அப்படிங்கிறது வந்து வணிக குழுங்கிறாங்க. ஸோ என்னப்பா வரும்? தூதரகம் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தூதரகம். 22வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் இணையை காண்க. அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் என்ன? ஒப்பந்தம். சரிதான். அப்ஜெக்டிவ்னு என்னப்பா? நம்பிக்கை அப்படிங்கிறாங்க. அப்ஜெக்டிவ்னு என்ன? நம்பிக்கையாக வரும், இல்லை பொருள். சரிங்களா? அப்ஜெக்டிவ்னு என்ன? பொருள். ஸோ அடுத்தது கான்ஸ்டியூஷன்னா கொள்கைங்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் என்னப்பா? அரசியலமைப்பு தானே வரும். கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து என்ன? அரசியலமைப்பு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது யூனிவர்சிட்டினா என்ன? கல்லூரி. யூனிவர்சிட்டினா என்ன? கல்லூரியா? ஸோ கிடையாது. யூனிவர்சிட்டி என்ன? பல்கலைக்கழகம். கரெக்டாக, பல்கலைக்கழகம். ஸோ எதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அப்ஜெக்டிவ்னா பொருள், கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அரசியலமைப்பு, யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். சரிங்களா? அப்போ சரியானது இது ஆப்ஷன் ஏ. அக்ரிமெண்ட் என்ன? ஒப்பந்தம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நிகழ்த்தப்பட்டது. சரிதானே? சரிதான். அடுத்தது, இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இறந்தவங்க அவங்களோட உடல்கள் வந்து புதைக்கிறதுக்காக பழந்தமிழர்கள் பயன்படுத்தப்பட்ட முதுமக்கள் தாழிகள் வந்து அங்கே பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கே ஆதிச்சநல்லூரில். இதுவும் சரிதான். இவ்வூர் மதுரை மாவட்டத்தில் உள்ளது. ஆதிச்சநல்லூர் வந்து மதுரை மாவட்டமா? ஸோ நல்லா பாருங்கள், மதுரை வடாதில் இந்த மாவட்டம் தூத்துக்குடி. கரெக்டாக, தூத்துக்குடி மாவட்டம். ஸோ அப்போ இல்லைன்னா 1 2 மட்டும்தான் சரி, 3 வந்து தவறு. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி 24, கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கா. இடைச்சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு தானே. காரணம் தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல. தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல. ஸோ இது வந்து தனித்து இயங்காது. சரிதானே? சார்ந்து இயங்கும், தனித்து இயங்காது. கரெக்டாக. அப்போ கூற்று வந்து தவறு. எங்கே இருக்குது? சீப்பா. கூற்று வந்து தவறு, காரணம் சரி. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. 25, கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. சரிதான். காரணம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்க? இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சரிதான். கரெக்டாக. அப்போ ஆன்சர் கூற்று 2. கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். 26 வந்து பாருங்கள், குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை காண்க. ஸோ குறில் நெடில் என்னப்பா? ஒன்று ஓதல். சரியா? சரிதான். அடுத்து உரிமை ஊக்கம். கரெக்டாக, குறில் நெடில். அடுத்தது மக்கள் அறிவியல் அப்படிங்கிறாங்க. மக்கள் அறிவியல் வருமா? ஸோ தவறு. மக்கள் மா வருமா? அப்போ இந்த இடத்துல மா தானே வந்திருக்கணும். ஸோ தவறு. அடுத்தது அகல் ஆவல். சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான். தவறானதை கேட்டிருக்காங்க. கொஷின் ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 27, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடுல சரியானது கேட்டிருக்காங்க. படலைன்னு என்னப்பா? படலை அப்படின்னா மாலைன்னு சொல்லுவாங்க. பாடலை அப்படின்னா என்ன அப்படின்னா மிடற்று பாடல். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க.
இது புதுசாக இருக்கல்ல குறில் நெடிலில் படலை பாடலை நோட் பண்ணிக்கோங்க. 28 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். 6னா என்னப்பா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட் ஆகுதுப்பா இந்த கொஷின். 6 நோட் பண்ணிக்கோங்க. 6னா என்ன? 6 அப்படிங்கிறது வந்து எண், நதி, எண்ணிக்கை, ஸோ எல்லாமே வரும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. நதி, எண், இது ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க இந்த 6ங்கிற கொஷின். அடுத்து 29 மாலை. மாலைக்கு வந்து இரு பொருள் தருக. ஸோ இதுவும் வந்து நம்ம பார்த்தோம்ல, மாலையில் என்ன வரும்? பூமாலை, அந்திப்பொழுது, பூமாலை, பூமாலை, அந்திப்பொழுது எல்லாமே வரும். சரிங்களா? மலர் மாலை. ஆப்ஷன் சிப்பா, நோட் பண்ணிக்கோங்க. இருபொருள் தருக. 30வது கேள்வி மது. மது என்பதன் இருபொருள் என்னப்பா? மதுன்னு என்ன சொல்லுவோம்? மது அப்படிங்கிறது வந்து தேன். தேனும் வரும், கல்லும் வரும். கரெக்டாக? மதுன்னு என்ன? தேன் மற்றும் கல். நோட் பண்ணுங்க. இருபொருள் தருக சொற்கள் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 31வது கேள்வி சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. டேஷ் வந்து கொண்டு இருக்கிறார்கள். டேஷ் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவைகள், நாம், அவர்கள், அது. எது வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்ஷன் சி, அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 32 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாழ்வியல் அறிவை. வாழ்வியல் அறிவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. இது வந்து தகுந்த இடத்துல சேர்க்கணும். தமிழ் வாழ்வியல் அறிவை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை, தவறு. நாம் வாழ்வியல் அறிவை வாங்க வேண்டும். இதுவும் தவறு. புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றனர். புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. சரியா? சரி. நல்ல நூல்கள் வாழ்வியல் அறிவை நல்வழிப்படுத்துகின்றன. இதுவும் வராது. சரியானது ஆப்ஷன் சி பா, புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. 33 வந்து பாருங்க. கீழ்கண்ட சரியான இணைப்புச் சொல்லை எழுதுக. காயிலே மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஷ் அவர் எளிமையே விரும்பியவர். காயிலே மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஷ் அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில், எனவே, ஆகையால், அதனால். எதுப்பா வரும்? ஏனெனில். ஆப்ஷன் ஏ, ஏனெனில். 34 சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும். டேஷ் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. அதனால், அதனால், ஆனால், எனவே, ஆகையால். தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. சரிங்களா? ஸோ இங்கே என்ன வரும்? ஆனால் தான் வரும். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து 35வது கேள்வி சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. டேஷ் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிலே மில்லத்தவர்கள். சொல்லுங்கள். தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி. டேஷ் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிலே மில்லத். ஆனால், எனவே, ஏனெனில், அதுபோல. ஆன்சர் எனவே. ஆப்ஷன் பி, எனவே. சொல்லி பாருங்கள். தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிலே மில்லத்தவர்கள். 36 சரியான வினாச்சொல் அமைந்த தொடர் கேட்டிருக்காங்கப்பா. தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றாள்? தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றாள்? சரிதான். தமிழ் பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றாள்? எதற்கு சென்றாள், இதுவும் வரும். தமிழ் பாவை பள்ளிக்கு ஏன் சென்றாள்? தமிழ் பாவை பள்ளிக்கு ஏன் சென்றாள், இதுவும் வரும். தமிழ் பாவை பள்ளிக்கு எப்பொழுது சென்றாள்? தமிழ் பாவை பள்ளிக்கு எப்பொழுது சென்றாள், இதுவும் சரியானதுதான். சரிங்களா? இப்போ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் சி. இப்போ அனைத்தும் சரி. 1 2 3 4 எல்லாமே சரிதான். 37 வந்து பாருங்கள். வினாச்சொல்லை சரியாக பொறுத்துக. நூலகம். நூலகம் எங்குள்ளது? நூலகம் எங்குள்ளது? பாண்டவர்கள். பாண்டவர்கள் எத்தனை பேர்? பாண்டவர்கள் எத்தனை பேர்? பள்ளிக்கு சென்றது யார்? பள்ளிக்கு சென்றது யார்? செடிகள் வாடுவது ஏன்? செடிகள் வாடுவது ஏன்? சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சொல்லும் பொருளுமெல்லாம் பொருத்துவமில்ல, சொல்லி பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான். நூலகம் எங்குள்ளது? பாண்டவர்கள் எத்தனை பேர்? பள்ளிக்கு சென்றது யார்? செடிகள் வாடுவது ஏன்? கரெக்டா? ஆன்சர் என்னப்பா வரும்? CDBA. கரெக்டாக? ஆப்ஷன் டி தான் வந்து சரி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 38. பின்வரும் வினாத்தொடர்களில் ஏவல் வினாத்தொடரை காண்க. ஏவல் வினாத்தொடர் கேட்டிருக்காங்கப்பா. ஆகுப்பெயர் என்றால் என்ன? ஆகுப்பெயர் என்றால் என்ன அப்படிங்கிறது வருமா? வராது. ஏவல்னா ஏவறது. சரியா? நீ வரிசையில் நிற்க மாட்டாயா? நீ வரிசையில் நிற்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி ஏவி கூறுவது ஏவல் வினாத்தொடர் வரும். இந்நூற்பாவிற்கு பொருள் யாது?
வராது. தமிழ் புத்தகம் உன்னிடம் தானே இருக்கிறது, வராது. ஸோ சரியானது எதுப்பா? ஆப்ஷன் பிப்பா. ஏவல் வினாத்தொடர் ஆப்ஷன் பி. அடுத்து 39வது கேள்வி பாருங்கள். பொருத்தமான வினையடி சொல்லை கண்டறிக. பொருத்தமான வினையடி சொல்லை கண்டறிக. புத்தகம் மேசையில் இருக்கிறது. புத்தகம் மேசையில் இருக்கிறது. ஸோ இதில் வினையடி மட்டும் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இது வரும் இருக்கிறது, இருந்தது, இருக்கும். ஸோ இது வரும் இரு. ஆப்ஷன் ஏ இரு அப்படிங்கிறத என்ன அப்படின்னா வினையடி சொல். கரெக்டாக இருந்தால் வரும். 40வது கேள்வி. அதை செய்தது டேஷ். அதை செய்தது நான் அன்று, நான் அல்லேன், நான் அல்ல, நான் இல்லை. ஸோ இது வரும் அதை செய்தது நான் அல்லேன். ஆப்ஷன் 2 தான் சரி. கரெக்டாக நான் அல்லேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கே இருக்குது ஆப்ஷன் பி தான் சரி. 41வது கேள்வி. தேன், தேன், வான் இவ்விரு சொற்களுக்கு பொருந்தி வரும் சொல் எது வேணால் கண்டறிக. தேன், வான் அப்படின்னா என்னப்பா? ஆன்சர் துளி. ஆப்ஷன் பி துளி. 42 சரியான இணையை கண்டறிக. சரியான இணை கேட்டிருக்காங்க. தண்ணீர் பருகினான் அப்படிங்கிறாங்க. தண்ணீர் பருகினான் வருமா? வராது. தண்ணீர் குடித்தான். தண்ணீர் குடித்தான் அப்படின்னு வரும். கரெக்டாக தண்ணீர் குடித்தான். சரி. பால் அருந்தினான். பால் அருந்தினான் வருமா? வராது. பால் குடித்தான்னு சொல்லுவோமா? எதுவும் வராது. சரியானது என்னப்பா? தண்ணீர் குடித்தான் அப்படின்னு தானே வரும். தண்ணீர் குடித்தான் தான் வரும். கரெக்டாக பாலை பருகினான் வரும். கரெக்டாக. 43 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. ஸோ இந்த இது உங்களுக்கு தானே கொஷின் தான். பார்க்கல எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. சொற்களை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியானது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். சரிங்களா? 44 எழுத்து வழக்கில் அமைந்த வாக்கியங்களை கண்டறிக. எழுத்து வழக்குப்பா. பேச்சு வழக்கு அப்படிங்கிறது நம்ம பேசுகிறதுல வருது. எழுத்து வழக்குன்னா தூய தமிழில் வர சொற்கள். கரெக்டாக. பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. சரியா? எழுத்து வழக்கில் வருமா? வராது. பசிக்குது அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் வருது. கரெக்டாக. அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்ல என்றான் தம்பி. அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்ல என்றான் தம்பி. ஸோ இதுவும் பேச்சு வழக்கு தான். மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர். மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர். சரியா? ஸோ இது எழுத்து வழக்கு சரியாக இருக்கும். தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். ஸோ இதுவும் எழுத்து வழக்கு தான். அப்போ 3 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பிப்பா. 3 4 எழுத்து வழக்கு இருக்குது. 1 2 பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு. கரெக்டாக. 45 பாருங்கள். பிரித்து எழுதுக. என் தமிழ்னா. என் தமிழ்னா பிரித்து என்னப்பா வரும்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஆப்ஷன் சி தான் சரி. ஸோ இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க இந்த கொஷின். பார்த்துக்கங்க. 46 நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் எங்கேன்னு சொல்லுங்கக்கா. வளர்பிறையும் தேய்பிறையும் என்னும் தலைப்பில் பேசுக. மலையை போற்றுவோம். ஆகா தூண்டில் மாட்டியது நீ. தூண்டியலில் மாட்டியது நீதானா? என்னே உயரமான மலை. சில சரியான இது எதுப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வளர்பிறையும் தேய்பிறையும் என்னும் தலைப்பில் பேசுக. ஃபுல் ஸ்டாப். கரெக்டாக. சரி. 47 பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எங்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படுவதில்லை. கீழ்கண்டவற்றில் எங்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படுவதில்லை. முற்றுப்புள்ளி எங்கேப்பா வராது? சொற்றொடரின் இறுதியில். சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். சரியா? மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து. மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து முற்றுப்புள்ளி வருமா? வராது. அடுத்தது சொற்குறுக்கங்களை அடுத்து. சொற்குறுக்கங்களை அடுத்து வரும். பெயரின் தலைப்பு எழுத்தை அடுத்து வரும். சரிங்களா? ஸோ அப்போ எங்கே பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னா மேற்கோள்கள் குறித்த அடுத்து முற்றுப்புள்ளி பயன்படுத்த தேவையில்லை. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 48 புதுகை என்பதன் மறுவு பெயர் என்னப்பா? புதுகை. புதுகைன்னு என்னப்பா? புதுக்கோட்டை. புதுகைன்னு என்ன? புதுக்கோட்டை. புதுவை அப்படின்னா புதுச்சேரி. சரிங்களா? புதுவை. புதுவைன்னு என்ன? புதுச்சேரி. சரிங்களா? புதுச்சேரி வராது. நிறைய பேர் என்னங்கிறாங்கன்னா புதுச்சேரி அப்படிங்கிறாங்க. புதுகை அப்படின்னா புதுச்சேரிங்கிறாங்க. ஸோ தவறு. புதுவைனா தான் புதுச்சேரி. சரிங்களா? ஸோ ரெண்டும் வேறு வேறு மாற்றிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மறுவு பெயர்கள்னு சொல்லிட்டு ஒரு 80 மறுவு பெயர்கள் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் ஃபுல்லாமே போட்டிருக்கோம். 80 ஊர்களோட மறுவு பெயர்கள். சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்தா போது நீங்கள் வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. எத்தனை கொஷின்ஸ் அதில் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா?
இன்கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் அந்த 80 பேர்களும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நாங்கள் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனாக டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன நோட்ஸ் வந்து பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து காம்போ ஆஃபரில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. 49வது கேள்வி வந்து பாருங்கள், ஊர் பெயரின் மறுவு பெயர் கேட்டிருக்காங்க. மயிலாப்பூர். மயிலாப்பூர் என்ன சொல்லுவோம்? மயிலாப்பூரோட மறுவு பெயர் என்ன? மயிலை. ஆப்ஷன் ஏ மயிலை தான் சரி. 50வது கேள்வி, ஊர் பெயரின் மறுவு பெயரை கண்டுபிடிக்க. தவறான ஊர் பெயரின் மறுவு கேட்டிருக்காங்க. சரியானதில் தவறானது. சரிங்களா? திருச்சி. திருச்சினா என்ன? திருச்சிராப்பள்ளி சரிதான். கோவை. கோவைனா வந்து கொடைக்கானல் அப்படிங்கிறாங்க. கோவைன்னு என்னப்பா? கொடைக்கானலா? கோயம்புத்தூர் தானே வரும். தவறு. நெல்லை அப்படின்னா திருநெல்வேலி சரிதான். உதகைனா உதகமண்டலம். இதுவும் சரிதான். சரிங்களா? கொஷின் தவறானதாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தவறானது. கோவைனா என்ன? கோயம்புத்தூர் தான் வரும். சரிங்களா? கொடைக்கானலில் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து 50 வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு கொஷின் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே எழுதிட்டு உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் வந்து டவுட் இருந்தனாலும் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நோட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.